வணக்கம் நேரிலே சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கான அத்தனை ஆயத்த பணிகளையும் களத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தொடங்கி இருக்கிறது. அஇஅதிமுக தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு, தொகுதி பங்கீட்டை அறிவித்த பிறகு, யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்ட பிறகு மயிலாப்பூரில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. 2 கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகமும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வெளியாக இருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பேசுபொருளாக மாறுவதை கண்கூடாக பார்க்க முடியும். அஇஅதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி வெளியான பிறகு அப்படியான ஒரு இந்த தேர்தலுடைய கதாநாயகன் இந்த வாக்குறுதி தான் என்று கடந்த காலங்களில் பேசப்பட்டதை போன்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறதா? நடைமுறைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை மையப்படுத்தி நடைமுறைக்கு செய்யக்கூடிய வாக்குறுதிகளை ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த அரசியல் கட்சியான அஇஅதிமுக வெளியிட்டிருக்கிறதா என்று பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சைதை சாதிக் பங்கேற்கிறார். அரசியல் விமர்சகர்கள் திரு தூத்துக்குடி செல்வம், திரு ராமசுப்பிரமணியம், திரு மணிகண்டன். 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்குமே வணக்கம். சார் வணக்கம். ராமசுப்பிரமணியம் சார் வணக்கம். எல்லாரும் என்னுடைய வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏடிஎம்கேனுடைய வாக்குறுதிகள் வெளியாக இருக்கிறது சார். சார், ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் இதுக்கு முன்னால் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அதுல ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் சார். அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். இந்த எலெக்ஷன்ல சார் அப்படி ஏதாவது ஒரு தோற்றம் இருக்கா சார்? முதல்ல இந்த எலெக்ஷன்ல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சியில நான் இருந்த பொழுது 3 முறை இந்த தேர்தலில் வாக்குறுதிகளை அந்த மேனிஃபெஸ்டோ தயார் பண்றக்கூடிய அந்த கமிட்டியில நானும் இருந்திருக்கின்றேன். அதனால ஓரளவு அந்த எப்படி அந்த சிஸ்டம் இருக்கின்றதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கட்சியை பற்றி மற்ற கட்சிகளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட வாக்குறுதி என்பது பல நேரங்கள்ல மக்களை போய் சேருகின்றது அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. அதாவது மக்கள் அதனால அட்ராக்ட் ஆகின்றார்கள் அப்படிங்கிறது. உதாரணமாக 1967 3 படி நிச்சயம் லட்சியம், 1 படி நிச்சயம் சொல்லிட்டு டிஎம்கே உடைய மேனிஃபெஸ்டோ இருந்தது. அப்பெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப எல்லாரும் வியந்த அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அதற்கு பிறகு அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி அதுதான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ரொம்ப பிரமாதமாக மக்களை ஈர்த்தது. அதுதான் ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதை நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டா எல்லாருக்கும் அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்பது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணினாங்கிறது நிச்சயம். அதே போல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது ஆளுகள் கொடுக்கறது, அப்புறம் மிக்சி கொடுக்கறது, இது போன்ற சில நடைமுறைகள்லாம் வந்தன. இப்ப நான் பொருளாதாரமும் கொஞ்சம் படிச்சவன் என்ற முறையிலே எனக்கு சற்று வேதனையாக இருக்கின்றது. என்னன்னா அது எதுக்கெடுத்தாலும் இலவசம் இலவசம் இலவசமே போயிட்டு இருக்கேன். இது சரியான ஒரு அணுகுமுறையாகவே எனக்கு தோன்றவில்லையேன்னு தோன்ற. இப்ப டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு என்ன ப்ராமிஸ் தெரியாது, என்ன அந்த நல்ல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்ததாக தெரியல. ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டிவிகே, முதல்ல டிவிகேங்கிற அந்த புதிய கட்சியை பார்ப்போம். அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ விபரீதமாக இருக்கின்றது. உதாரணமாக 2500 ரூபா பர் மந்த் எல்லா பெண்களுக்கும் மாசம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. 2வது இந்த இது தங்கம், அது கல்யாணம் ஆகிற சமயத்துல ஒரு சாவரன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல
ஒரு சாவரின் தங்கம் வித்து கொண்டிருக்கிற நிலைமையில இஸ் இட் பாசிபிள்? எதுக்காக அதெல்லாம் கொடுக்கணும்? அவங்கள நன்றா படிக்க வச்சு அவங்க மக்களை முன்னேற்றி அவங்கள வாழ்க்கை தரத்தை செம்மையாக இருக்கக்கூடிய நிலைமையில தான் வச்சிருக்கணும் மக்களை. அதற்கு என்னென்ன முயற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்கின்றது. அதே மாதிரி 6 சிலிண்டரா இன்னைக்கு பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. தனியுண்டத்தம் தானம் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி சிலிண்டர் கிடைக்காத நேரத்துல 6 சிலிண்டர் வருஷத்துக்கு நான் கொடுப்பேன் இலவசமாக அப்படிங்கிறது, இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி இதெல்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு தங்கத்தினால மோதிரம் பண்ணி போடுறாராம். இவர் தான் தாய் மாமனாக எல்லா வீட்டுக்கும் வருவதாக அவராகவே நினைத்து கொண்டு இதை ஒண்ணு போடுறேன்றாங்க. இந்த அப்புறம் ஃப்ரீ பஸ் பாஸ் எல்லாருக்கும், யாரெல்லாம் ஏறாங்களோ எல்லாரும் போங்க, நீங்க எல்லாம் இலவசமாவே போங்க. ஐ திங்க் அப்சல்யூட்லி ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராமிசஸ் பண்ணி மக்களை ஏமாற்றுகின்றார்களே, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே கவுந்து படுற மாதிரி ஒரு ப்ராமிசஸ் எல்லாம் கொடுக்குறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மக்கள்லாம் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணினா எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐ திங்க் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். இன்ஃபேக்ட் இது தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவுக்கு ரூயின் பண்ண, இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கலுமே இந்த வியாதி பரவிட்டே இருக்கு. பாஜக அதை இப்ப கடுமையாக எதிர்த்ததுன்னு பேரு. ஆனா அவங்க 10,000 ரூபாய் ஒரு பெண்கள் அக்கௌண்ட்டையும் போட்டாங்க இலவசம்னு பீகார்ல. அதே போல மற்ற இடங்களையும், டெல்லியும் எடுத்துங்க, மற்ற இடங்களையும் எடுத்துங்க, எல்லா இடத்துலயும் இலவசம்ங்கிறது இட் ஹஸ் பிகம் தி ஆர்டர் ஆஃப் தி டே. அதாவது கிட்டத்தட்ட யூ ஆர் பர்ச்சேசிங் தி ஓட்ஸ் ஆஃப் தி பீப்புள் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் கிவ் கிரெடிட் டு தி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் மிஸ்டர் இபிஎஸ். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக அவருடைய அலையன்சஸை ஃபார்ம் பண்றது, அவருக்கு யார் வேணும் வேண்டாம், எப்படி அதை கொண்டு செல்வது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவாக அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரியும். ஆனா அவர் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ப்ராமிசஸ் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. உதாரணமா பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் குடும்ப சுமையை குறைக்கிறது 10,000 ரூபாய் கொடுக்க போறாராம். அது தவிர மாசம் 2,000 ரூபாய் கொடுக்க போறாராம். அப்புறம் 3 சிலிண்டர் கொடுக்க போறாங்க இலவசமாக வருஷத்துக்கு. ஃப்ரீ. வாட் இஸ் சர்ப்ரைசிங் இஸ் ஒரு ஃப்ரிட்ஜை இலவசமாக கொடுக்க யார் கேட்டாங்க இதெல்லாம்? அப்பமா அவங்க கடுமையாக உழைச்சு சம்பாதிச்சு அவருடைய உழைப்பின் வார உறுதிகள் எவ்வளவோ அப்படிங்கிற மாதிரி அப்படி பண்ணோமா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இலவச ஃப்ரிட்ஜு இது மாதிரிலாம் கொடுத்தா பொதுமக்கள்கிட்ட சரி எலெக்ஷன் வந்தாலே ஒரு திருவிழா, அந்த சமயத்துல என்னென்ன இலவசமா வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது நல்லா போகவே தெரியல. எனக்கு இன்னைக்கு டிஎம்கே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது ஐ எம் ஆல்சோ இருக்கிறத வச்சு நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். இப்ப நான் இப்ப டிஎம்கே பத்தி நம்ம என்ன பேச முடியும்? அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரல. ரைட். ஏன்னா இத மட்டும் ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படிம்பாரு. இல்ல நான் யதார்த்தத்தை பேசுறேன். இல்ல வித் டியூ ரெஸ்பெக்ட் மிஸ்டர் மணிகண்டன், அவருக்கே தெரியும் நான் யாரையும் இந்த கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுறது இல்ல, அந்த மாதிரிலாம் நான் யாரையும் பேச மாட்டேன். பட் நான் கொஞ்சம் பிகாஸ் ஐ ஹவ் டன் மை டாக்டரேட் இன் எக்கனாமிக்ஸ், அதனால எனக்கு ஓரளவு இந்த எக்கனாமிக்ஸை பத்தி புரியும். சரி, அதனால அந்த ஆங்கிள் நான் பேசுவேன். இது நாட்டுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு முறையாகவே எனக்கு தெரியல. டிஎம்கே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா டெஃபினட்டா I will definitely lash against DMK also, because இது நல்லதே கிடையாது. அவங்க பல காரியங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்கன்னா அதையே எடுத்துட்டு அவங்க அதை பத்தி பேசணுமே இல்லாம இலவசம் கொடுத்து ஓட்டை வாங்குறேன் அப்படிங்கிறது ஐ திங்க் இட் இஸ் நாட் ப்ராப்பர் அட் ஆல். அது என்ன பண்ண இதெல்லாம் சீப் பாலிடிக்ஸா நான் பார்க்கின்றேன். அப்படிதான் நான் இப்ப முதல் ஃபர்ஸ்ட் இதை நான் என்னால சொல்ல முடியாது. நாட் ஏபிள் டு டிஎம்கே பத்தி மிக மிக முக்கியமான பார்ட்டி அது.
அவங்களுடைய நிறைய காரியங்கள் மக்களுக்கு போய் சேர்கின்ற வகையில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அது வந்து தட் வில் ஸ்பீக் அது இட் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். ஓகே, அந்த அந்த ஆங்கிள் அவங்க கான்பிடன்ஸோட அவங்க மக்களை சந்தித்தாங்க. பாராட்டும் செய்வேன். அதே சமயத்துல இலவசம் கொடுத்துட்டாங்க. டெஃபரட்டா we will have to come down heavily upon any party for that matter. அதுக்கு விதிவிலக்கு டிஎம்கே இல்லைங்கிறது நான் சொல்ல விரும்புகின்றேன். ஓகே சார், ஓகே பேசலாம் சார். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம் மணிகண்டன் சார். உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அந்த கேஸை வந்து தேர்தலுக்கு பிறகு நாங்க விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஐ சொல்லியிருக்காரு. அந்த கேஸ் என்னன்ட்டு உங்களுக்கு சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தேர்தல் காலங்களில் இலவசங்களுடைய அறிவிப்பு சம்பந்தமான வழக்கு அது சார். இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்களுக்கு ஒரு கடிதத்தை வந்து ஒன்று எழுதினாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம். அந்த கடிதம் என்னன்னா, நான் நிறைய வாக்குறுதிகள் சொன்னாங்க சார் சொன்னதை போல, நான் தங்கத்தை குறித்தெல்லாம் நான் கேட்க விரும்பல. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குதோ அதுக்கு மேலே நீங்கள் எந்த விதமான ஊக்கத்தொகையோ போனஸ் தொகையோ எந்த வடிவங்களிலும் நீங்கள் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்தியாவுடைய நிதி அமைச்சகம் இப்போ ரீசெண்டாக போன வருஷத்தோட டிசம்பரில் எழுதின கடிதம் சார் அது. இதில் வந்து ஏடிஎம்கேவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. நான் இது ஒன்று மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன் உங்ககிட்ட. விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறு குறு விவசாயிகள் உரம் விதைகள் வாங்க உற்பத்தி மானியமாக ஆண்டு ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி சார். அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எந்த வடிவத்திலையும் எதையுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது இந்தியாவினுடைய நிதி அமைச்சகம், எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அண்டர் தி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ரெண்டாவது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் இன்னைக்கு எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. அப்போ இந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதி, இது ரெண்டும் எப்படி சார் இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா சார்? ஏடிஎம்கேனுடைய இந்த அறிக்கை. சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு பாருங்க, கேள்வியே 10 நிமிஷம், இதுக்கு பதில் நான் கொஞ்சம் கொஞ்சமா தேடணும். ஏதாவது கேள்வி சொல்லிடுவேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. மரியாதைக்குரிய என்னுடைய போற்றுதலுக்குரிய ராமசுப்ரமணியன் சார் உண்மையாலுமே பொருளாதாரம் தெரிந்தவர், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அவர் வேற பக்கம் ஆதரிக்கலாம், அவர் போகாத இடம் போய் சேர்ந்து அவங்களை ஆதரிக்கிறார், அதுக்கு நான் பிள்ளையே போகல. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியத்தை கூப்பிடுங்க, என்னையும் கூப்பிடுங்க. அவருடைய வாதம் திமுக ஃப்ரீ பீஸ்ல வந்து உச்சபட்சமா அநேகமா வீட்டுக்கு 1 டன் ஏசி கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டாருல, அதுக்கு மேல ஏசி கொடுக்கணும்னு அவங்க அறிவிப்பாங்க. அன்னைக்கு ராமசுப்ரமணியத்தை கூப்பிடணும், அன்னைக்கு அரவிந்தாட்சன் வரணும், அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன கூப்பிடணும். அன்னைக்கு சார் என்ன சொல்வாரு நான் சொல்லிடுறேன். ஏசி போட்டீங்கன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும், அது வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, நான் வர விஷயத்துக்கு சரி சொல்லுங்க. ராமசுப்ரமணியன் சொன்னாரு அதிமுக சார். முதல்ல நான் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன் சார். நான் அதிமுக மற்றும் பாஜக ஆதரவாளனாக அறியப்பட்டவன், நான் வெளிப்படையா அதை பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த ஆதரவு நிலை அப்படிங்கறது நான் தவிர்த்துட்டு ஒரு சாதாரண குடிமகன் அப்படிங்கிற அடிப்படையில நான் இதை பத்தின ஒரு எதிர்த்தரப்பு வாதத்தை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன். நான் ஆதரிக்கிற கட்சிக்கும் நான் ஒரு சாதாரண குடிமகனா நீ கேட்கிற கேள்விக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிறேன். அதிமுக வந்து இந்த உரிமை தொகைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது யாருங்க? நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் நினைக்கிறேன். புரியாத பாஷையில பார்லிமெண்ட்ல போய் பேசிட்டு பாரு, ஒட்டு மொத்தமா டார்ச் லைட்ல டார்ச் பல்பு எதுவுமே வேண்டாம், உங்களை சும்மா ஆதரிக்கிறேன்னு போய் அங்க கொத்தடிமையா உட்காந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரு. என்ன சார் கேட்கிற, மகளிர் உரிமை தொகைனா என்ன சார்? உரிமையா? உழைச்சினாதான் சார் உரிமை. 1000 ரூபாய் இவங்க கொடுத்தாங்க, நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரி தீர்மானிப்பான்ங்கிற மாதிரி பின்னாடி எடப்பாடி பழனிசாமி என்னங்கிறாரு, நான் 2000 கொடுப்பேங்கிறாரு, 2500 கொடுப்பேன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இவரு இப்ப நல்ல வேலை அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. 1967 திமுக வந்து 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னா, அது வரைக்கும் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் உண்மையான அப்புச்சி. நான் வெண்ட சொக்கா போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, அரவிந்தாட்சனை கோட்டு போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எல்லாம் உண்மையான காரணம் போய் படி குடிக்காத,
படி நமக்கு எல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்த காமராஜர் காலத்துல வரையும் இது இல்ல. திமுக அன்னைக்கு சொன்னாங்க 3 படி லட்சியம் 1 படி லட்சியம்னா கூட ஒரு விதத்துல ஏத்துக்கலாம் சார். அன்னைக்கு அரிசி பஞ்சம் பக்தவச்சல ஆட்சியில காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு ஒரு ஆயுதமா அதை பயன்படுத்துறாங்க. அதுவாது மக்களுக்கு தேவைப்படுற ஒரு உணவுப் பொருள், அதை ஏத்துக்கலாம். இந்த ஃப்ரீ பீஸ், இந்த நாசம் தமிழ்நாட்டு இந்தியாவே நாசம் பண்ணது மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் 2008 எலெக்ஷன்ல அனைவருக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு அறிவிச்சார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இந்தியாவுல இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஓட்டு வாங்குறது ஒண்ணுமே பிரதான குறிக்கோள். மக்களுக்கு பயன் தர்ற ஃப்ரீ பீஸுங்கிறது வேற, அது வேற. இது கவர்ச்சிகரமா கொடுத்தாரு. அப்ப ஒரு பொருளாதார புள்ளிங்க இருப்பார். நம்ம சிவகங்கை வழியாக நான் இந்தியாவை பார்க்கிறேன், நம்ம சிவகங்கை சிதம்பரம் இருப்பார. இது தேர்தலின் உண்மை கதாநாயகன், அது பொருளாதார புலி. எனக்கு எல்லாமே தெரியும், பொருளாதாரத்தை கரைச்சி குடிச்சவன அப்படின்னா அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, இது எதிர்கால இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்கும், இதை நான் வன்மையா கண்டிக்கிற ஒரு பொருளாதார வல்லுநர் என்ற அடிப்படையில் நான் இதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவங்க நாட்டின் மீது அக்கறை உள்ளவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா திமுகவோட அன்னைக்கு கூட்டணியில இருந்ததுனால அவ்வளவு பெரிய மனுஷன் ஜாலரா அடிச்சு இந்த தேர்தலின் கதாநாயகன் அப்படின்னு பேசி ஒரு தவறான இதை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம் மனசாட்சியோட அரசியல்வாதிங்கிற முகமூடி எல்லாம் கழட்டி வச்சுட்டு பேசுங்க. விவசாயம் அழிஞ்சு போனதே இந்த 100 நாள் வேலை திட்டத்தினாலதான். கிராமம், ஏன்னா நான் இன்னைக்கு கிராமப்புறத்துல இருக்கிறேன், அந்த கனெக்டிவிட்டியோட இருக்கிறவன். எந்த வேலைக்கு ஆளுங்க வர்றதில்ல. 10 பேர் செய்யற வேலைய 150 பேர் போய் 2 மணி நேரம் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு அது அநியாயத்து கொடுக்குற லஞ்சம், எனக்கு லஞ்சம் கொடு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கண்டுபிடிச்ச அதி அற்புதமான திட்டம் தான் 100 நாள் வேலை திட்டம். இந்த பாஜக, அதிமுக, அது வெரி பர்டிகுலர்லி பாஜக மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஃப்ரீ பீஸை எதிர்த்தவங்க கருணாநிதி அவர்களுக்கு கொடுக்குற டிவியை பார்த்துட்டு, அதே 2008 குஜராத்ல அன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்தார் திரு நரேந்திர மோடி, அந்த தேர்தல் எனக்கு நினைவு. அங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சுன்னா, எல்லா விவசாயிகளுக்கும் நான் ஃப்ரீ கரண்ட் தருவேன், அதே மாதிரி வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருவேன் அப்படின்னு காங்கிரஸ் பரபரப்பா அங்க விட்டாங்க. அடுத்த நாள் மோடி மேடை ஏறினார், சீஃப் மினிஸ்டர் இருக்கிறப்ப சொன்னார், நான் ஃப்ரீ கரண்ட் தரமாட்டேன், ஃப்ரீ டிவி தரமாட்டேன், நான் கொடுக்குற மும்முனை கரண்ட் 24 மணி நேரமும் அன்இன்டரப்டடா வரும், உங்களுக்கு சார்ஜ் பண்ணி தான் நான் கரண்ட் கொடுப்பேன். ஃப்ரீ கரண்ட் வேணுமா, ஃப்ரீ டிவி வேணும்னா நீங்க காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்துக்கங்க, இல்ல சிறப்பான நிர்வாகம் வேணும்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னார். உண்மையாலுமே இப்ப அந்த மோடி எங்க போனாரு எனக்கு வருத்தமா இருக்குது சார். மக்கள் ஆனா மோடி தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஃப்ரீ பீஸ் கடுமையா எதிர்த்து வந்த பாஜகவும் வேற வழி இல்லாம இன்னைக்கு ஓட்டு அரசியல் இறங்கி போய் இந்த நாடே திவால் ஆகிற அளவுக்கு. என்ன சார் அநியாயம்! இவரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்னு சொல்ற, ஃப்ரிட்ஜ் ஒரு அத்தியாவசிய பொருளா நான் கேக்குறேன். 1000 ரூபாய் மகளிருக்கு என்ன சார் உரிமை தொகை? அதுக்கு பேர் என்ன சார்? உரிமை தொகை பேரு கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அடுத்த ஆட்சிக்கு வரேன்னு சொல்ற எதிர்கட்சி என்ன பண்ண, நான் 2000 ரூபாய் கொடுப்போமா? நீங்க பாருங்க, ராமசுப்ரமணியம் சார் கூப்பிடுங்க, எழுதி வச்சுக்க, வீட்டுக்கு நான் ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்னு நாளைக்கு ஸ்டாலின் அறிவிக்க போறாரா இல்லையா? மக்களை சோம்பேறிகளாக்கி, மக்களை சிந்திக்க விடாம, மக்களை எந்த வேலை வாய்ப்பையும் வைக்காம, அப்புறம் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்கல்ல, ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 15,000. ஒன்றிய அரசு, குன்றிய அரசு எய்ம்ஸ் கட்டல அப்படின்னு செங்கல் எடுத்துக்கிட்டு என்ன 4000 6000 அந்த காசு கொடுக்கல எங்களுக்கு குன்றிய அரசுங்கிறீங்கல்ல. 12,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் இந்த உரிமை தொகையில கொடுக்குறீங்க. அந்த உரிமை தொகை இருந்தா ஒரு வருஷத்துக்கு 4 எய்ம்ஸ் கட்டலாமே சார், 4 எய்ம்ஸ் கட்டலாமே. நீங்க தான் திராவிட மாடல் ஆட்சிய, ஐரோப்பிய மாடலுக்கு விஞ்சின ஆட்சிய. அவன் பீகார்ல வறுமை கோட்டு கீழே இருக்கிறவன், நீங்க தான் சொல்றீங்க ஆவுனா வடக்கனை பார்த்தாயா, பாவுபாதி திங்கிறவனை பாத்தியா, பான்பராக் வாயனை பாத்தியா, அவன் வறுமை கோட்டுல இருக்கிறவன். அங்க பிஜேபி பண்ணிச்சு, மகா தவற பண்ணிச்சு, 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு ஓட்டு வாங்கிச்சு. நீங்க தான் திராவிட மாடல, ஐரோப்பிய மாடலுக்கே பெரிய மாடல் ஆச்சு. ஏன் அந்த வேலை நீங்க சரி வெக்கமா இல்ல? நீங்க 5,000 ரூபாய் கொடுத்தீங்க. இப்ப அதுதான் கோடைக்கால நிவாரண தொகையா? இதுக்கு முன்னால கோடை வரலையா? குழுக்குழுன்னு இருக்குதா? ஓட்டு வாங்குறதுக்கு இவ்வளவு பண்றாரு. அத ராமசுப்ரமணியம் ஒரு வார்த்தை நான் சொல்றேன், 2 திராவிட கட்சிகளும் தப்பு. நாட்டை ஒழுங்கா நடத்தும், இந்த நாடை நல்லபடியா நடத்துக்கிற பிஜேபியும் இந்த கருணாநிதி வழியில் இந்த மாதிரி பண்றது துரதிருஷ்டவசமானது, கண்டனத்துக்குரியது. அப்படி பேச சொல்லுங்க அவரை. அவர் பொருளாதார பேதை, இந்த நாட்டு மேல அக்கறை உள்ளவர் அப்படின்னா இந்த ஃப்ரீ பீஸுங்கிறது அநியாயம். அதே சமயத்துல சைக்கிள் கொடுத்தாங்களா அம்மா, லேப்டாப் கொடுத்தாங்களா? இந்த ஆட்சியில ஏதோ படிக்கிற பெண்களுக்கு காலை படிக்கிற எல்லாத்துக்கும் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்களா? அதை நான் ஏத்துக்கிறேன்.
அதே மாதிரி படிக்கிற பெண்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா, அதை ஏத்துக்கிறேன். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன். எனக்கு கோடைக்கு அது தெரியல ராமசுப்ரமணியத்துக்கு செலக்டிவ் அம்னீசியா. அத்வானி பார்த்து அம்மா ஒரு காலத்துல கேட்டாங்க, அது மாதிரி ராமசுப்ரமணியத்துக்கு செலக்டிவ் அம்னீசியா வந்துருச்சா? இதை கேள்வி கேட்க என்ன சார் உரிமை தொகை டாஸ்மார்க்கு போகுது சார். பீகார்காரனுக்கு 10,000 ரூபாய் போட்டு பிஜேபி ஓட்டு வாங்கிச்சா, அவங்ககிட்ட பூர்ண மது விலக்கு இருக்குது, தில்லு இருக்குது அவங்களுக்கு. அந்த பீகார்காரன் வண்டி இழுக்கிறோம், பான் பராக்கு வாங்க, நம்ம இதுல வந்து கக்கூஸ் கழுவுறவன், அவன் ஸ்டேட்ல பூரண மது விலக்கு இருக்குது. நம்ம ஐரோப்பிய மாடலுக்கு அதை விட ஒருபடி மேலான திராவிட மாடல் நாளைக்கு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க வேணா அவங்க தேர்தல் அறிக்கையில நீங்க ராமசுப்ரமணியனுக்கு அதிகாரம் திரும்ப வேண்டப்பட்டவராச்ச, நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு காலத்துல சொல்றாங்களா பூரண மது விலக்கு, அதை கொண்டு வர சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணும் இல்லாத பீகார்காரன் இந்த சாராயத்துல வர்ற காசு இல்லாம கவர்மெண்ட் நடத்துறாங்க. அவன் 10,000 ரூபாய் கொடுத்தான், மோடி கொடுத்தான், நிதிஷ்குமார் கொடுத்தான்னு சொல்றீங்கல்ல, உலகத்துக்கே வழிகாட்டுற திராவிட மாடல வேணா இதை பண்ணுங்க பாக்கலாம். தமிழ்நாட்டை நாசப்படுத்துறாங்க. இது இந்தியாவையே பிடிச்ச பீடை, இந்தியாவையே பிடிச்ச மிகப்பெரிய நோய். இப்படி ஆச்சுன்னா இந்தியா திவாலாகும். தயவு செய்து பிரதமர் மோடியும் இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு தேர்தல தோத்தாலும் சரி, இந்த மாதிரி பிரீபிஸ் மக்களுக்கு அத்தியாவசிய தேவை என்னவோ அதை கொடுப்போம். திமுக மாதிரி குடும்பத்தை வச்சு சுரண்டி ஊழல் பண்ணி அதை மறைக்கிறதுக்கு போத வஸ்து கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பண்ற இந்த வழியை நாங்க பண்ண மாட்டோன்னு உறுதி எடுத்தால்தான் இந்த கட்சி உண்மையாலுமே இந்த ரெண்டு கட்சிகள் இந்த நாட்டுக்கு மீது அக்கறை உள்ள கட்சி. நீங்கள் திமுக அல்ல, அதிமுகவை மக்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள். நீங்களும் திமுக வழியில போகாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தூத்துக்குடி செல்லும் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்லும் சார் வணக்கம். இந்த 2000க்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேபிள் டிவி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய எல்லாரும் வீட்டுக்கு வீட்டுக்கு லைன் போட ஆரம்பிச்சாங்க. நீங்க அதுக்கு முன்னால வரை என்ன இருந்தது அப்படின்னா ஒரு தெருவில் வந்து ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும் சார். ஒரே ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும். அந்த வீட்டுக்கு தான் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. டிவி வந்து ஒரு கனவா இருந்தது எல்லாருக்கும். நம்ம வீட்டில் ஒரு டிவி வாங்கி வைக்க முடியுமா, அதுவும் ஒரு கலர் டிவி வாங்கி வைக்க முடியுமா அப்படின்ட்டு அது ஒரு கனவு எல்லாருக்கும். அந்த கனவை வந்து தேர்தல் வாக்குறுதி மூலமாக டிஎம்கே கொடுத்தது, ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்பட்டது. நீங்கள் அப்போல்லாம் லோக்கல் டிவி எல்லாம் உள்ளூர் செய்திகளை எல்லாம் போடுவாங்க. எந்த டிவியை கொடுத்து ஆட்சி அமைத்ததோ அதே டிவியில் ஒளிபரப்பான அதிகமான உள்ளூர் செய்திகளால் தான் 2006-11 காலகட்டத்திற்கு பிறகு 11இல் திமுக ஆட்சி பிடிக்காம போனதுக்கே அந்த டிவி தான் காரணம். ஏன்னா அந்த டிவியில தான் நிறைய நியூஸ் போட்டாங்க. ஊருக்கு ஒருத்தங்க மன்னர் போல இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்தி போட்டதுனால தான் திமுக ஆட்சி இழந்தது. எல்லாரும் சொல்றது போல எந்த டிவி வந்து வச்சு ஊழல் பண்ணாங்க அதுக்காக தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களோ அதனால தான் அந்த கவர்மெண்டே போனதுக்கு அந்த டிவி தான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த எலெக்ஷன்ல இவர்கள் அதிமுக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது மாசம் 2000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டுக்கு 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து கவனித்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளார இந்த எலெக்ஷன் மக்கள் அப்படி ஏதாவது ஒரு ஒரு உருவகம் ஏற்பட்டிருக்கா சார் இந்த எலெக்ஷன்ல? இதையெல்லாம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எல்லாம் பார்த்து அட இது நமக்கு கிடைக்குமே இவங்க வந்தா அப்படின்ட்டு ஓட்டு போடுற நிலைமை இந்த எலெக்ஷன்ல இருக்கா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அண்ணன் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு மாலை வணக்கம். அண்ணா கேட்ட கேள்விகள் ஒட்டுமொத்தமா அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் அண்ணன் சேலம் மணிகண்டன் அவர்கள் சொன்ன பதிலை நான் வழிமொழிகிறேன். நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. கேளுங்க. அதுல முக்கியமா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப சாமர்த்தியமா திமுகவை கலைஞர் வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார், அதன் மூலமாக கனவுகள்லாம் நனவாச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. அன்னைக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்ததுலயே மிகப்பெரிய அளவிலே கலைஞருக்கு ஒரு மறைமுகமான ஒரு திட்டம் இருந்தது. அன்னைக்கு சன் நெட்வொர்க் மட்டும்தான், கேபிள் நெட்வொர்க் சன் டிவில மட்டும்தான் இருந்துச்சு. இந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியில
பெட்டி கொடுத்துட்டு அவங்க அத்தனை பேரும் சன் நெட்வொர்க் மூலமா கேபிள் கனெக்ஷன் வாங்கி அதன் மூலமா சன் டிவிக்கு ஒரு மறைமுகமாக வருமானத்தை ஏற்படுத்தினார் என்பது நான் இன்னைக்கு சொல்லல, அன்னைக்கு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இலவசங்கள் இருக்கு பாருங்க, பொதுவாவே இலவசங்கள் தேவையில்லை. ஆனாலும் கூட இந்த இலவசங்கள் மேல இப்பொழுது ஒரு மயக்கம் தீர்ந்திருக்கு. இந்த இப்போ திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் போட்டி போட்டு அறிவிக்கிற இந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு பாருங்க, உரிமை தொகை, இலவச தொகை, இலவசம், விலையில்லாதது, இதெல்லாம் இந்த பெயர் வச்சிருக்காங்க பாருங்க. இது மிகவும் கடுமையாக பொருளாதாரத்தை பாதிக்கும். அண்ணன் சேலம் மணிகண்டன் விட்டுட்டு போனது சொல்றேன். ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 2000 ரூபாய் மாசம் கொடுக்கன்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 2.25 கோடி குடும்ப அட்டை தமிழ்நாட்டில் இருக்கு. இல்ல அது அரிசி அட்டைக்கு மட்டும்தான் அண்ணே. குடும்ப அட்டைகள், குடும்ப அட்டை இல்ல, நீங்க வாக்குறுதி நீங்க சரியா படிக்கணும். அது அரிசி அட்டைகளுக்கு மட்டும். அது 1,31,00,000 இருக்கு. இல்ல கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க அது 1,31,00,000 இருக்கு. நான் தான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு ஏறக்குறைய மாசத்துக்கு 3000 கோடி ரூபாய் கொடுக்கணும். 3000 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு வருடத்துக்கு 36,000 கோடி ரூபாய் இந்த உரிமை தொகைக்கு மட்டும் செலவு பண்ணணும். சரி, இது அவசியம் இல்லாதது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அதிமுக பந்தயத்தில், அதாவது கூட்டணிகளை அமைப்பதில், கூட்டணிகளை ஒழுங்குபடுத்துவதில், தேர்தல் பிரச்சாரத்துல இன்னைக்கு முன்வரிசையில நிக்கிற அதிமுக இந்த அறிவிப்புகளை தவிர்த்து விட்டு ஒரு மாவட்டத்திற்கு நான் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவேன் என்று கொண்டு வருவேன், இந்த தொழிற்சாலையில வேலை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பேங்கிறத அவர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இருந்தா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பான இடத்துக்கு வந்திருக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இலவச அறிவிப்புகள் ஒரு ஏமாற்று வேலை என்கிற எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருப்பதற்கு காரணமே திமுக தான். திமுக கடந்த காலங்களில் செய்த பொய்யான வாக்குறுதிகள், இன்னும் சொல்லப்போனா வாக்குகளை அறுவடை செய்வதற்காக திமுக நடத்திய ஒரு ஏமாற்று வேலைதான் இலவச அறிவிப்புகள். எதுக்குன்னு கேளுங்க. அதாவது 100 யூனிட் ஒவ்வொரு மாதமும் மின் அளவீடு கணக்கிட்டு அந்த டேரிஃப் எடுத்து நாங்க 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அது போக 100 யூனிட் மின்சாரம் இன்னைக்கும் இலவசம் தானே அண்ணன், ஒவ்வொரு மாசமும் பண்ணணும்ல. மாதம் தோறும் கணக்கெடுப்பேன்னு சொன்னாங்க. அதை சொல்லுங்க. நீங்க 100 யூனிட் தருவாங்கன்னு சொல்லல. இல்ல, மாசம் 2 மாசமும் கணக்கிட்டு அந்த மின் யூனிட்டினுடைய அளவு கூடி அதுக்கு பிறகு டேரிஃப் அந்த ரேட் எல்லாம் கூட்டின பிறகு அதுல 2000 ரூபாய் ஏற்றிட்டு 100 யூனிட் மின்சாரம் இலவசம். என்ன சார் அநியாயம்? நான் 14,000 ரூபாய் எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கட்டி மின்சார கட்டணம் கட்டிக்கிட்டு இருந்தேன்னா 48,000 ரூபாய் கட்டுறேன். எவ்வளவு வயிறு எரியுது. அது திமுக அரசாங்கத்தினுடைய பலகீனம். அது போக கூட்டுறவு கடன்களை, கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கிற நகை கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாங்க திமுக, செய்யல. விவசாய கடனை செய்வேன்னு சொன்னாங்க, செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது, ஆசிரியர்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துவேன்னு சொன்னாங்க, செய்யல. அதையெல்லாம் விட்டுட்டு மதிய விற்பனையின் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வைத்து இந்த நாட்டில் போதை பழக்கத்தை ஊக்குவித்து போதையின் மூலமாக ஆட்சி நடத்துகிற ஒரு மிகப்பெரிய அவலமான நிலைமை திமுக ஆட்சி தான் ஏற்படுத்துச்சு. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த இலவசங்கள் யாரு அறிவிச்சாலும் சரி, திரு விஜய் அறிவிச்சாலும் சரி, எவரு அறிவிச்சாலும் சரி, இப்ப பிரிட்ஜ் எல்லாம் அவசியம் இல்லை. அன்னைக்கு அதிமுக தவிர்த்திருக்கணும். அதிமுக இந்த வெற்று அறிவிப்புகளை எல்லாம் செயல்படுத்த முடியாது. நாளைக்கு எப்படி செயல்படுத்த முடியும்? ஒரு விவசாயி இறந்தா 10 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு நாட்டுல ஒரு 1000 விவசாயிகள் இறந்தாங்கன்னு சொன்னா என்னாச்சு? இப்படி நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. அதை விட விவசாய உற்பத்திக்கு ஏதாவது ஊக்கத்தொகை தருவேன்னு சொன்னா, விவசாய பொருள்கள் உற்பத்திக்கு, உணவுப் பொருள்கள் உற்பத்திக்கு, விவசாய மேம்பாட்டிற்கு தருவேன்னு சொல்லி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை செய்ய தவறியது அதிமுகவினுடைய தவறுதான். அது போக அது கேளுங்க, அது திமுக இன்னும் என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல.
அத அண்ணன் மணிகண்டன் அவர்கள் மிக அருமையா சொன்னாங்க. ஐயா ராமசுப்ரமணிய ஐயா வந்து இதெல்லாம் சொல்லி திமுக கடந்த காலத்திலே தேர்தல் அறிக்கையின் மூலமாக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றியது என்பதை சொல்லிவிட்டு இந்த இலவசங்களை கண்டிச்சிருந்தாங்கன்னா ஐயாவை இன்னும் கொஞ்சம் கூட நாங்கள் எல்லாம் கொண்டாடி இருக்க முடியும். அதை ஐயா செய்யல. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த ஆட்சி மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு பார்வை, ஆட்சி மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கிறது. அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவிற்கு அதை அறுவடை செய்ய போகிறார், அல்லது திரு விஜய் அவர்கள் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதை இன்னும் தேர்தல் களம் முழுமையாக சூடு பிடிக்கல. கட்சிகளும் வேட்பாளரை அறிவிக்கணும். தேர்தல் அறிக்கைகள் வந்த பிறகு அது முடிவெடுக்கணும். ஓகே, ஒரு பிரேக் அப்புறம் வந்துட்டு அவங்க கிட்ட முழுமையா பேசிடலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். ஆலிவ் ட்ரீ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு மக்களிடையே கிடைத்திருக்க வரவேற்பு ரொம்ப பிரமிப்பானது. 3 வருஷத்துல ஒரு ஸ்கூல் இவ்வளோ பெரிய கேம்பஸ் அது ஃபுல் ஆகிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு எதிர்பார்த்திராத ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய சாதனை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளை 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஒரு 7 ஸ்கூல் மாற்றிருக்கிறேன். எனக்கு ஒன்று திருப்தியாக இருந்தால் ஒன்று திருப்தியாக இருக்காது. ஆனால் எங்கேயும் சண்டை போட்டதில்லை. மாற்றின பிறகு என் பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு குவாலிட்டியான பிள்ளைகளாக நான் வளர்த்துருக்கேன். அதனால் பேரண்ட்ஸுடைய பெயின் எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஸ்கூலுக்கு ஒரு டேக்லைனாகவே ஸ்கூல் டிசைன் பை பேரண்ட்டுன்னு போட்டிருந்தோம். அந்த சக்ஸஸ் தான் இன்றைக்கி நம்முடைய இந்த 3 வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே அந்த கேம்பஸை ஃபில் பண்ணி நம்ம இப்போது சென்னையில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இடத்துக்குள்ள அண்ணா நகரில் நம்முடைய கேம்பஸை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதுவும் ஒரு ஸ்கூல் டிசைன் பை பேரண்ட். நீங்கள் தைரியமாக உங்கள் பிள்ளைகளை எங்கள்கிட்ட கொண்டு வரலாம். அதே கேரோட, அதே கன்சர்னோட உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போம். Admissions open now for academic year 2026 to 2027. Visit our Anna Nagar campus and collect your application today. 7550010015 and 7550010013. Admissions at olivetrfuture.in. ஆலிவ் ட்ரீ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு மக்களிடையே கிடைத்திருக்க வரவேற்பு ரொம்ப பிரமிப்பானது. 3 வருஷத்துல ஒரு ஸ்கூல் இவ்வளோ பெரிய கேம்பஸ் அது ஃபுல் ஆகிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு நிர்வாகமும் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய சாதனை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளை 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஒரு 7 ஸ்கூல் மாற்றிருக்கிறேன். எனக்கு ஒன்று திருப்தியாக இருந்தால் ஒன்று திருப்தியாக இருக்காது. ஆனால் எங்கேயும் சண்டை போட்டதில்லை. மாற்றின பிறகு என் பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு குவாலிட்டியான பிள்ளைகளாக நான் வளர்த்துருக்கேன். அதனால் பேரண்ட்ஸுடைய பெயின் எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஸ்கூலுக்கு ஒரு டேக்லைனாகவே ஸ்கூல் டிசைன் பை பேரண்ட்டுன்னு போட்டிருந்தோம். அந்த சக்ஸஸ் தான் இன்றைக்கி நம்முடைய இந்த 3 வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி. நேர்களே, சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. சார், எல்லாரும் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. சார், ஏதாவது நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? சார், ஏதாவது பதில் சொல்லி ஆகணும். முதலில் அரசியல் விமர்சகர் பார்வையில் வந்திருக்கிற அண்ணன் மணிகண்டன் அவருக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன். வட மாநில தொழிலாளர்களை இந்த அளவுக்கு ஒரு இழிவுபடுத்தி பேசியிருக்கக்கூடாது. அதற்கு என்னுடைய அதிருப்தியும் என்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். அண்ணன் பேசுகிற பொழுது சொன்னார், நான் பாஜக அதிமுக ஆதரவாளராக அறியப்படுகிறேன். அதிலும் வந்திருக்க அரசியல் விமர்சகர் சொல்லிட்டு அவரே சொன்னார், அண்ணா 67 3 படி நிச்சயம் லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாருன்ட்டு. உங்கள் கட்சிக்கு நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேச வந்திருக்கீங்களோ அந்த கட்சிக்கு பெயரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 67 அதை அறிவித்தது அண்ணா. ஆனால் நீங்கள் அதையே கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க. ஆக எந்த இயக்கத்துக்கு பேச வந்தீங்களோ அந்த இயக்கத்தின் பேரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் எப்படி பேசினாருன்னா, கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல் எறிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் மணிகண்டன் அண்ணன் பேசியிருக்கிறாங்க. கலைஞர் இலவச கலர் டிவி கொடுத்தார். இலவசம் கலைஞர் மட்டும் தான் ஆரம்பிச்சாரா? எம்ஜிஆர் ஆட்சியில் இலவசமே இல்லையா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சியில் இலவசமே இல்லையா? இப்போ டிவி கொடுத்ததால் பொருளாதாரம் நசிந்து விட்டது, தமிழ்நாடு பின்னோக்கி போய்விட்டது. இதை ஆரம்பித்து வைத்ததே கலைஞர் தான். கேஸு ஃபேன் ஞாபகம் இருக்கா? சாரி, மிக்சியும் ஃபேனும் அது ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. கிரைண்டரும் கொடுத்தாங்க. மிக்சி, கிரைண்டர், ஃபேன். அப்போனா பொருளாதாரம், இந்தியாவுடைய பொருளாதாரம்னா அமெரிக்காவோட போட்டி போட்டதா? அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தில் வழங்கப்பட்டது தானே.
இவர் டிவி கொடுத்தார் என்பதற்காகவே அதுக்கு மாற்றாக ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும், தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகவே ஜெயலலிதா மிக்சி கிரைண்டர் ஃபேனை கொடுத்தாங்க. கலைஞர் 2008 கொடுத்த டிவி இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்களில் மிக பொலிவோடு இயங்கி கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெயலலிதா கொடுத்த மிக்சியும் கிரைண்டரும் ஃபேனை அடுத்த 6 மாதத்தில் கைலாங்கடிக்கு போனதை யாரும் மறந்திருக்க முடியாது. இலவசமும் தேர்தல் அறிக்கையும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஆட்சியை கொண்டு கொடுக்குமானா தேர்தல் களத்தில் ஒரு பங்கு வகிக்கும். மக்கள் பேசும் பொருளா இருக்கும். இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்து அதை நிறைவேற்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு ஒரு முக்கிய இடத்தில் பங்கு வகிக்குமே தவிர, ஆனால் அதுவே தேர்தலா என்று சொன்னால் முதலில் இந்தியாவில் தேர்தல் அறிக்கை, வாக்குறுதிகள், இந்த மாதிரி ஒரு இதை ஸ்டெண்டை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். பேசுறப்போ அண்ணன் இன்னொன்னு சொன்னார், உரிமை தொகை ஐயா மோடி என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ட்டு. உரிமை தொகை நாங்கள் 1000 ரூபாய் அறிவிச்சோம். அதே மோடியே மகாராஷ்டிராவில் 2500 ரூபாய் அறிவிச்சாரு. அதே மோடியே டெல்லியில 3000 ரூபாய் அறிவிச்சாரு. அதே மோடியே பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாரு. அதே மோடியே ஒரிசால 3000 ரூபாய் அறிவிச்சாரு. ஆக எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு நீங்க தான் 11 வருஷம் ஆட்சி நடத்துறீங்க, விஸ்வகுரு இந்தியா பொங்கி வழி இது சிறப்பா இருக்கு, நேர்மையான ஆட்சி நடத்துறா சொல்றீங்க, பாதுகாப்பு வலயத்துல இந்தியா இருக்கு, திட்டங்களும் சலுகையும் பொருளாதாரமும் மேல் நோக்கி நிக்குது, அப்புறம் ஏன் சார் அறிவிச்சீங்க அத? அப்ப அங்க மட்டும் பொருளாதாரம் நல்லா புடிங்கிட்டு அடிக்குதா? இல்ல, காலமும் சூழ்நிலையும் தேர்தல் காலமும் சில அறிவிப்புகளை கொண்டு வரதான் செய்யும். இங்க பேசுற போது அண்ணன் சொன்னார், தூத்துக்குடி செல்வம் சொன்னாரு, சாராயம் ஒயின் ஷாப்லாம் போச்சு, அந்த இருந்தது மறந்துட்டாங்க எல்லாருமே ஒரு வசதிக்காக. டாஸ்மார்க் என்ற நிறுவனத்தை ஆரம்பிச்சது எம்ஜிஆர். தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் ஆரம்பிச்சது கலைஞர். தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தை ஆரம்பித்தது எம்ஜிஆர். அந்த டாஸ்மாக் நிறுவனத்தை தெரு தெருவாக திறந்து வைத்தது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆனா அதெல்லாம் வசதிக்கு மறந்துட்டு போதையில தள்ளாடுறாங்க, போதையில வருது, அந்த காசுல தான் வந்து அரசாங்கமே நடத்தும்னு அறிவித்தது ஜெயலலிதா தானே அது. ஆனா உண்மை என்னன்னா, டாஸ்மார்க்குடைய வருமானம் மொத்த தமிழ்நாட்டில் 5வது இடத்திலோ 6வது இடத்தில் தான் மாறி மாறி இருக்கிறது. அதனால் இந்த அரசுன்னு சொல்ல வரல, தமிழ்நாடு அரசு இயங்கவே இல்லை. ஆனா இவங்க போலி பிரச்சாரத்துக்காக டாஸ்மார்க் வருமானத்தில் அரசு அது 6வது இடத்துக்கு ஒரு நாள், ஒரு வருஷம் 7வது இடத்துக்கு, ஒரு திருப்பி 5வது மாறி மாறி இருக்கிறது. நாங்கள் சொல்வது, ஐயா நீங்க ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, எலெக்ஷனுக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, மாசம் 2,000 ரூபாய் தரேன், ஏதாவது ஒரு பேசும் பொருளாச்சா? ஏதாவது ஒரு மக்கள் ஈர்ப்பு இருந்ததா? மக்கள் கவனித்தார்களா? நீங்க கொடுத்த 5000 பேசும் பொருளா இல்ல, அது மக்கள் தீர்மானிப்பாங்க. அன்னைக்கு கோலம் போட்டு நன்றி சொன்னது, மக்கள் பட்டாசு வெடித்தது, நகைக்கடையில கூட்டம் இருந்தது, அதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பாங்க. நாங்கள் சொன்னது ஃப்ரிட்ஜ் தருவேன், நீங்க சிங்கிள் டோரா டபுள் டோரா சொல்லுவீங்களா? தெரியாது சார். வந்தா தானே சார் அந்த பிரச்சனை. நம்ம பிரச்சனையில ஏதோ ஒன்று அறிவிச்சு விட்டுருக்கோம், அவ்வளவுதான் சார். இதா உங்களுக்கு பிரச்சனை இல்ல சொல்றேன், சிங்கிள் டோரா டபுள் டோரா சொல்றது சார். நான் என்ன சொல்றோம், நாங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு 1000 ரூபாய் பெரிய விஷயமா சார்? நிச்சயமா இல்லைங்க. மாநகர மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, கிராமப்புற மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஆனால் அதனால் கிராமப்புற மக்களின் மகளிர் வாழ்க்கையில் பொருளாதாரம் மேம்பட்டது, ஒரு பாதுகாப்பு கிடைச்சது, ஒரு செலவு கிடைச்சது சார். எதுவுமே இல்லாதவங்க ஒரு மாத்திரைக்கு, ஒரு 10-15 நாள் சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த 1000 ரூபாய் கை கொடுத்தது. ஏன் இதே 1000 ரூபாய் முதலமைச்சர் 2021 அறிவிக்கிற போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? வாய்ப்பே இல்ல, நடைமுறைக்கே சாத்தியம் இல்ல, எப்படி கொடுப்பாரு, எங்க இருந்து பணம் வரும்? இதே எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு. நீங்க 4 வருஷம் கழிச்சு தானே சார் கொடுத்தீங்க. தவறான தகவல். அண்ணா இருங்க, பேச விடுங்க, அவரு பேசுறாரு. தவறான தகவல். நாங்கள் 18 மாசம் கழிச்சு கொடுத்தோம், 4 வருஷம் கழிச்சு கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பொய்யான தகவல் பதிவு பண்ணீங்க, நகை கடனை தள்ளுபடி பண்ணலன்ட்டு. கூட்டுறவு சங்கத்தில் 5,000 நகையை அடமானம் வைத்திருந்தால் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு 23 மாசம் ஆயிருக்கு. அதை அண்ணன் தெரிஞ்சுக்கணும். தள்ளுபடி பண்ணிட்டோம். யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணோம் என்பதை கூட்டுறவு சங்க வாசல்ல நாங்க ஒட்டி வச்சிருக்கிறோம். அண்ணன் ஒருவேளை 20,000 30,000 அடமானம் வச்சிருப்பீங்க, அதை நாங்க தள்ளுபடி பண்ண மாட்டோம், 5,000 வைத்தா மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னோம். நாங்கள் சொல்றது, நாங்கள் சொன்னதே, இது இலவசம் திமுக மட்டும்தான் அறிவித்ததை போலவும், இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியும் அறிவிக்காதே போலவும், அல்லது இந்தியாவில் 13 மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி இலவசமே அறிவிக்காதே போலவும், நாங்கள் தான் இது தவறாக வழிநடப்பதை போல அணி மணிகண்டனும் அண்ணன் தூத்துக்குடி சொல்லும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலவசம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேவைப்பட்டது. சரி, இலவசமே கூடாது தப்புன்னு பேச நடிகர் நீங்க என்ன அறிவிச்சிருக்கார்? தைரியமா மக்களை சந்திக்க வேண்டியது தானே. இலவசம் கொடுத்து கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கிட்டாங்க, நான் என்னுடைய மாற்றுப்பாதைன்னாரு. அவர் என்ன அறிவிச்சிருக்காரு?
எங்க இலவசங்களை விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமி கொடுமை என்ன தெரியுமா? 10,000 ரூபாய் தருவேன்னாரு. எதுக்காகன்னா வரிகளால் பாதிக்கப்படுற மக்களுக்கு நல்ல வார்த்தையை கவனிக்கணும். நீங்க 10,000 ஏன் சார் தரீங்க? கோடை காலத்துக்கு 2,000 ரூபாய் கொடுத்தது கிண்டல் பண்ணாங்கல்ல. 10,000 ரூபாய் ஏன் சார் கொடுக்குறீங்க? வரி மீது வரி போட்டு மக்களை துன்புறுத்திய காரணத்தினால் வரிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 கொடுப்போம், மகிழ்ச்சி. அந்த 10,000 எப்படி சார் தருவீங்க? வரி போட்டு வாங்கி தருவோம். சரிங்களா? பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? வரிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 தருவோம். சரி, ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார், 10,000 எப்படி சார் நிதி ஆதாரங்களை திரட்டுவீங்கன்னா அது வந்து வரிகிரிலாம் போட்டு அதுல இருந்து எடுத்து நாங்க 10,000 தருவோம்னா பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. எதுக்கு இது சார்? நீங்கள் தேர்தல் அறிக்கையை யார் வேண்டாலும் சொல்லலாம், ஆனால் நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் அறிக்கையை திமுக சொல்லட்டுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை இலவசம்தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லறத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு இலவச செல்போன் தருவோம். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை. இந்த எலெக்ஷன்லயும் சொல்லிருக்காங்க. இங்கே சொல்லிருக்காங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் 25 லிட்டர் தண்ணி கேனை இலவசமா தருவோம். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் தருவோம். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை. சரி, இலவசம் அறிவிச்சதெல்லாம் அதிமுக, அதுல நிறைவேற்றாமல் கோட்டை விட்டது அதிமுக. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து மக்களை ஏமாற்றியது அதிமுக. நீங்க எவ்வளவு நிறைவேற்றீங்க அதை சொல்லுங்க சார். ஐயா, நாங்க 2021 ஆட்சிக்கு வந்து இந்த 2026 100%, 80% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறோம். உங்களுக்கு எந்தெந்த தேர்தல் இன்னொன்னு சொன்னீங்க, விவசாயம் விவசாயம் விவசாயம்ட்டு. ஒரு சினிமால ஒரு காட்சி வரும், டீ கடையில பேப்பர் படிக்கிறது, என்னது இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு காட்சி வரும். அந்த மாதிரி அண்ணன் பேப்பர் படிச்சு ரொம்ப நாள் ஆட்சி பிள்ளைகள். இந்த 4 வருடத்தில், குறிப்பா கடைசி 2 வருடத்தில் ஹெக்டேரில் அரிசி உற்பத்தியில், நெல் கொள்முதலில் வரலாற்று சாதனையை திமுக அரசு படைத்திருக்கிறது. மறந்துடாதீங்க. உங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில நீங்க கொள்முதல் பண்ண நெல் எவ்வளவு சார்? நீங்க என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். உங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் நீங்கள் கொள்முதல் பண்ண நெல் எவ்வளவு? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் கடைசி 2 வருஷத்தில் நாங்கள் கொள்முதல் பண்ணிருக்கிற நெல் எவ்வளவு? யோசிங்க பார்க்கலாம். இந்த 5 வருஷத்துல ஜூன் மாசம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்திருக்கிறோம். உங்க 10 வருஷம் ஆட்சியில எத்தனை முறை மேட்டூர் அணையை திறந்தீங்க? தகவல் இருக்கா? சொல்ல முடியுமா? விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டது உங்க ஆட்சியில, நெசவாளர்கள் கஞ்சி குடிச்சது உங்க ஆட்சியில, விவசாயிகள் தற்கொலை பண்ணது உங்க ஆட்சியில, இலவச மின்சாரத்தை நிறுத்த முயற்சி பண்ணது உங்க ஆட்சியில. ஆனால் எல்லாத்தையும் காப்பாற்றி இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து சென்றது, அழைத்து சென்று கொண்டிருப்பது, அழைத்து செல்ல போவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவன். மறந்துடக்கூடாது. ஓகே சார். ராமசுப்ரமணியம் சார், ராமசுப்ரமணியம் சார், ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கங்க ப்ளீஸ். சார், இந்த எலெக்ஷன் சார், வழக்கமாக வாக்குறுதிகள் மீது இருக்கக்கூடிய மோகம், ஓட்டு போட போறோம், இது நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, இப்படிங்கறதெல்லாம் கடந்த கால தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் அண்டை மாநிலங்களில் எல்லாம் பேசுபொருளானது சார். இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க, இதெல்லாம் தராங்க அப்படிங்கிறது சார். இந்த முறை ஒருவேளை ஊடகங்கள் இதை பெரிதாக பேசாமல் இருக்கிறதா, இல்ல ஜனங்க கிட்டயே இது ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தாமல் இருக்குதா சார்? நான் 5 நிமிஷத்துக்கு மேல போன நீங்களே கெல்லட்டின் போட்டு நிறுத்திடுங்க. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கங்க சார், டைம் ஆயிடுச்சு. ஆமா 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 ஆமா, எல்லாரும் பேசணும். மரியாதைக்குரிய நண்பர் மணிகண்டன் இன்னைக்கு ஏன்னோ என் மேல ஒரு கோபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே காமிச்சார். பட் அது நான் ஒன்றும் தவறுன்னு சொல்லலை. இது இந்த மாதிரி பேச்சுல அதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான். பட் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். திரு மோடி அவர் சொன்னது உண்மை. குஜராத்ல எந்த ப்ராமிஸும் நான் தரமாட்டேன், நல்ல ஆட்சியை தருவேன், அந்த 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன், இன்டரப்ஷன் இல்லாத அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அந்த மக்கள்கிட்ட போனார், ஜெயிச்சாருங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அதே மோடி இன்னைக்கு கம்ப்ளீட்டா மாறி போயிட்டாரே, அது எப்படி நடந்தது? ஆகவே இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு மோகம் இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நாங்கள் இவாலுவேட் பண்ணினோம்னா, அவங்க செய்திருக்கின்ற சாதனைகளை பார்த்தோம், மாணவர்களுக்காக இருக்கட்டும்,
அல்லது குழந்தைகளுக்காக இருக்கட்டும், அல்லது இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இந்த வகையில் இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு வகைகளிலே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டா நல்லா தான் இருக்கு. அதோட நம்ம இந்த 1000 ரூபாய் பேர் என்ன மாதிரி இருக்காங்க, உரிமை தொகை அப்படின்னா என்ன, உரிமை இல்லாத தொகையா, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம் சார். நீங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வெரி வெல் ஆஃப் கண்ட்ரிஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரிஸ்ல கூட அந்த ஏழ்மையான நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு உதவித்தொகை என்பது வழங்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். ஆகவே இது உரிமை தொகைன்னு பேர்ல சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு பேர் சொல்றாங்க, XYZ அல்லது அண்ணா அப்படின்னு சொல்றாங்க, அல்லது கருணாநிதி உரிமை தொகைன்னு சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும். ஆனால் இது இன்னும் நடைமுறைக்கு இல்லாத ஒன்று என்று நான் சொல்ல மாட்டேன். ஆகவே கடையனையும் கடை தேற்றுதல் அப்படிங்கிறது இதை பத்தி ரிசர்ச் பண்ணி தான் ஒரு நொபேல் பிரைஸே வாங்கியிருக்காங்க. இந்த யாராவது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறவங்கள அவங்கள தூக்கி விடணும், அதற்கு இந்த உரிமை தொகை போன்ற அமௌண்ட் எல்லாம் தேவை என்பதெல்லாம் டாஃப்லர் அவங்களெல்லாம் நம்ம பண்ணிருக்காங்க. ஆகவே இது இன்னும் தப்பான சமாச்சாரமே கிடையாது. அதை ஏன் நீங்க கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது 2000 ரூபாய் கொடுக்குறது எப்படி சார்? அல்ல, போன தடவையே உயர்த்தில மணிகண்டன் அவர்களுடைய ஞாபகம் நினைக்கிறேன், இவங்க 1000 ரூபான்னு சொன்னாங்க, அவங்க 1500 ரூபாய் சொன்னாங்களே மக்கள். அப்ப நீங்க 1500 ரூபாய் சொன்னீங்க. அப்ப அது ஒண்டி ரைட்டா? ஆகவே இந்த உரிமை தொகைங்கிற பேர் விட உங்களுக்கு உறுத்தலாக இருக்கலாமே அல்லாமல் அந்த அந்த ஒரு ஸ்கீமே தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது பல நாடுகள்ல பல ஏழ்மையான நிலைமை இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ரெண்டாவதாக இப்பவே நான் சொல்றேன், நீங்க கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், திரு மணிகண்டனையும் கூப்பிடுவீங்கன்னு தெரியும். இந்த தெரியாது சார், ஆனா உங்களை கூப்பிடுவோம் கண்டிப்பா. இல்ல, அவர் நீங்க சொல்லியிருக்காரு, அதனால நீங்க டெஃபினட்டா டிஎம்கே ப்ராமிசஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லி இருக்கிறதுனால I'll be too happy to participate in a discussion. ஏன்னா நான் நிறைய இப்பெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால நான் அதிகமா இதெல்லாம் பங்கு பெறுவது இல்லை. ஆனால் இது ஒரு லெவலை தாண்டி இலவசம் போயின்றதுன்னா நல்லதே கிடையாது. பிரிச்சு கொடுக்குறேன்னா உடனே அவங்க ஏசி கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அது நாட்டிற்கு நலத்தை பயக்காது. இன்ஃபேக்ட் அது ரொம்ப பொருளாதார ரீதியாக இது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். இது இந்த ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் மாதிரி இந்தியா முழுக்க இது பரவி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பார்ட்டிஸாக இருக்கணும், ரிசல்ட்ஸ் ஓரியன்ட் பார்ட்டிஸாக இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா தான் இந்த நாடு நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் சார். ஓகே சார், ஓகே. மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார், இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குகளை அறுவடை செய்வதற்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அரசியல் கட்சிகள் மத்தியில இருக்கு, அதிமுக கிட்ட இருக்கு. அப்படின்னா வாக்குறுதிகளால் மக்கள் ஈர்க்கப்பட்டு வாக்களிக்க தயாராவார்கள் அப்படிங்கிறதை கடந்த காலங்களில் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதனால் அப்படி ஒன்று கற்றுக்கொண்டு அதனால் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள்னா, இன்னைக்கு ஏடிஎம்கே அறிவித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை விட மிக வசீகரமான வாக்குறுதிகளை தாவேகா அறிவித்திருக்கிறது சார், விஜய் அறிவித்திருக்கிறார். அது ஏதாவது இம்பாக்டை ஏற்படுத்துமா சார்? சார், அதுக்கு முன்னாடி ராம் சுப்பிரமணியன் சார் சொன்னதுக்கு ஒரு விஷயத்துக்கு போறேன். ஸ்டாலின் கொடுக்கிற 1000 ரூபாய் உரிமை தொகை எல்லா நாட்டிலயும் ஸ்டைபண்டா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வரவேற்கத்தக்கதுன்னு ஒரு இதுல அந்நியன் அம்பியா மாதிரி அதை வரவேற்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த அப்படின்னா நான் அதை 2000 ரூபாயா கொடுப்பேனா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் 2000 ரூபாய்னு சொன்னதை நான் வரவேற்கிறேன், ஆட்சிக்கு ஸ்டாலின் எப்படி 1000 ரூபாய் கொடுத்தாரோ அந்த மாதிரி நீங்களும் கொடுங்க அப்படின்னு வரவேற்று பேசிருந்தீங்கன்னா நீங்க இப்ப உரிமை தொகை 2 பேர் கொடுக்கறதையும் ஏத்துக்கிறீங்க, நான் ஏத்திருப்பேன். ஒரு கண்ணுல ஒரு பார்வையும் தான் இப்படி இருக்கிறேன், இது போட்டு இப்படி இருக்கு, அந்த மாதிரி நீங்க இப்படி ஒண்ணும் பேசுறீங்க, இது எப்படி ஏற்புக்குரியது? அப்புறம் இலவசங்களால நான் அதுக்குதான் சொல்றேன், திமுகவுடைய மேனிபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் ராமசுப்ரமணியன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பாக்க, அது பஞ்ச் ஆஃப் இலவசங்கள், இலவசத்தை மட்டுமே நம்பி பொய்யான 506 வாக்குறுதிகளை மட்டுமே போன தடவை சொல்லி இந்த தடவை 1506 வாக்குறுதிகளை சொல்லி மக்களுக்கு நெத்தியில நாமத்தை போட போறாங்க, அதான் பண்ண போறாங்க. அன்னைக்கு ராமசுப்ரமணியத்தை கூப்பிடுங்க. ஆடு மாடு இது பொருளாதார மறுசுழற்சி,
ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்கல்ல, அதை ஏத்துக்கலாம். அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பொருளாதார மறுசுழற்சி ஏத்துக்கலாம். மகளிர் சுய உதவி குழு திரு கருணாநிதி கொண்டு வந்தார் எனக்கு மிகச்சிறந்த திட்டம், ஏத்துக்கிறேன். நான் வந்து அவர் மாதிரி எனக்கு முன்னாடி பேசினார் திமுக இருந்து, அந்த மாதிரி பேசல. ஆனா வந்து நான் டிவி கொடுக்குறேன், பிரிட்ஜ் கொடுக்குறேன், இது என்னது நாளைக்கு நான் ஏசி மிஷின் கொடுக்குறேன், உரிமை தொகை கொடுக்குறேன். என்ன உரிமை தொகை? வெளிநாட்டுல வேலை இல்லாதவனுக்கு படிச்சுட்டு வீட்டுல இருக்கிறவனுக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஸ்டைபண்ட் வேற, ஓட்டுக்காக வந்து ரேஷன் சீட்டை பார்த்துட்டு கொடுக்கறது வேற. இத ஒண்ணும் பொருளாதார புள்ளியா அப்படி பேசுங்க. சுப்பிரமணிய சாமி மாதிரி உங்களை தமிழ்நாட்டின் சுப்பிரமணிய சாமி நான் ஏத்துக்கிறேன். இல்ல நான் திமுகவை ஆதரிச்சு பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல என்ன மாதிரி நான் ரெண்டு கட்சியும், நான் அண்ணா திமுக ஆதரவாளர் வெளிப்படையா சொல்லிட்டு தானே பேசுறேன். நான் மோடி ஆதரவாளர். மோடி பாய் ஏன் இப்படி மாறி போயிட்டீங்க? இந்த திமுக காத்து உங்க மேல, இந்த கர்மாந்திர காத்து உங்க மேல அடிச்சிருச்சா? நல்ல நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தீங்க, இந்த நாட்டை நல்ல விதமா கொண்டு வந்தீங்க. ஏன் திமுக பார்த்து கத்துக்கிட்டு நாடு சீரழிச்சு போயிடும்? உச்ச நீதிமன்றம் தலையிடணும். நீங்க பேசுறப்ப நான் வாய் பேசல, நீங்க பேசுறப்ப நான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதுக்கு ஒரு கடிவாளம் போடலனா இந்த நாடு திவாலாயிடும். எம்ஜிஆர் வந்து கொடுத்துக்கலான்னு கேக்குறாரு. ஒரு நிமிஷம், பல்பொடி கொடுத்தாரு சுகாதாரமா இருக்கிறதுக்கு, காலுக்கு போடுறதுக்கு செருப்பு கொடுத்தாரு, சாப்பிட சத்துணவு கொடுத்தாரு, சத்து மாவு கொடுத்தாரு. பீகார் அதே மாதிரி நண்பர் திமுகவுல சொன்னாரு, நாங்க டிவி கொடுத்து 2011 தோத்து போனோம், அப்ப எனக்கு இலவசமா கொடுக்கறத வச்சுதான் மக்கள் ஓட்டு போலனா, அப்ப பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்து பிஜேபி கார ஓட்டு வாங்கன்னு சொன்னீங்களா? அப்ப அது இல்ல, அப்ப அவங்க உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் யாரு? இந்த நிதிஷ்குமார் பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ்னால. அதே நான் இதுக்கு ஒரு கண்ணில் ஒரு சொன்னாப்ப அதுக்கு ஒரு விளக்கமா? இப்ப இவர் என்ன சொன்னாரு? ஆகவே இது வந்து நாட்டை நாசமாக்குவது. பாஜக அதிமுக போன்று தேச நலனில் அக்கறையுள்ள கட்சிகள் இந்த பாதையினை தேர்ந்தெடுக்க கூடாது. இலவசங்கள் நாட்டை வேறொருக்கும், நாட்டை நாசமாக்கும். ஓகே, தூத்துக்குடி செல்லும் சார். சார், வாக்குறுதிகளை கடந்து இந்த எலெக்ஷன்ல பெரிய பேசுபொருளாகி இருப்பது திரு விஜயினுடைய அரசியல் வருகையாக இருக்கிறதா சார்? இல்லண்ணே, அப்படி நான் நினைக்கல. விஜய் வந்து திரைப்படத்துறையில செல்வாக்கு உள்ளவர் இருக்கிறது மறுக்கிறதுக்கு இல்ல, அவருக்கு மதிக்க தகுந்த வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அதே நேரத்துல அரசியல் கட்சி நடத்துவது வேறு, ரசிகர் மன்றம் நடத்துறது வேற. அரசியல் கட்சியை வந்து அவர் கட்டமைக்கிறதுக்கு இன்னும் அவர் ஒன்னும் பக்குவப்படல. இன்னும் அவரை சுத்தி அரசியல் தெரிந்தவர்கள் இருப்பதாக நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லி இன்னைக்கு மனு கொடுத்தாரு சொன்னா எப்படி ஒத்துக்கிடுவாங்க? இது என்ன செஞ்சிருக்கணும்னா, அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறத ஒரு வாரத்துக்கு முன்னே திட்டமிட்டு, அதை திட்டமிட்டு அவர் முறையா தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கேட்டிருக்கணுமே தவிர இன்னைக்கு கேட்டுட்டு நான் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி குறை சொல்றதுல நியாயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வந்து வெற்றி பெற்றார் சொன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய கவனம் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கும். அங்க நடந்து போற ஒரு ஏழை குடியானவன் விவசாயி நடந்து போறான்னு சொன்னா அவனுடைய சிரமத்தையும் உணர்ந்தவர். ஆனா திரு விஜய் அவர்கள் இன்னும் வீதிக்கு வந்து மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு இன்னும் தயாராகல. அதனால இந்த தேர்தல்ல திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு வாக்கு வங்கியின் வாக்கு சதவீதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் தவிர ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு யார் ஆட்சிக்கு வரணும் யாருக்கு ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற அந்த திசை மாற்றத்தை ஏற்படுத்துவார தவிர அவர் ஆட்சிக்கு வந்துருவார் நான் நினைக்கல. ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு யார் வந்தாலும் சரி, திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்க மேல இன்னைக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது அரசுக்கு எதிரான மனநிலையை அதிமுக எந்த அளவிற்கு ஒருங்கிணைப்போடு மக்களை சந்தித்து கொள்கை திட்டங்களை சொல்லி முறையாக அணுகி அதை வாக்கு அறுவடை செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்களா அல்லது திமுகவே ஆட்சியை தொடருமா என்பதை இன்னும் கணிக்க முடியல. அமைய போகிற 17வது நாடாளு சட்டமன்றம்ங்கிறது வந்து ஒரு விசித்திரமா இருக்கும். ஏன்னு கேட்டா, ஒரு கூட்டணி அரசை நோக்கி தமிழ்நாடு போகுது. இந்த கூட்டணி அரசுக்கு யார் தலைமை தாங்க போறாங்க அப்படிங்கறத யோசிச்சுட்டு தவிர இன்னொன்னு நான் ஒரு நிமிடத்துல முடிச்சிடுறேன். 4 முனை போட்டி, 3 முனை போட்டிங்கிறதுலாம் கிடையாது. 4 முனை போட்டி. திரு சீமான் அவர்களும் ஒரு 7-8% வாக்குகளை வாங்கி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஒண்ணு. இரண்டாவது, திமுக கூட்டணியிலும் சரி அதிமுக கூட்டணியிலும் சரி ஒரு இன்டாக்ட், அதாவது ஒருங்கிணைப்பு, ஒரு ஒற்றுதல் இருக்கான்னு கேட்டா கிடையாது. எல்லா கட்சிகளுமே கலந்துட்டு தான் இருக்காங்க. அதனால
அதனால என்ன வரும்னு கேட்டீங்கன்னா தேர்தல் முடிவுகள் என்பது கொஞ்சம் விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகே, இல்லாத ஒன்று இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் கண்டினியூவா ஒரு 10 வருஷம் இருக்கிறாங்க. அதனால இங்க ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாக்கி இருக்கிறது அப்படின்ட்டு சொன்னா சரியா இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்குது திராவிட முன்னேற்ற கழகம், சரியா? 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு. ஆனால் இவர்கள் இங்கே ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார்கள்? செல்வம் போன்ற அரசுக்கு எதிராக எதிர்ப்பலை இருப்பதாக எங்கேயுமே தெரியல. சரி, இல்லாத உன்னை ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் உண்மையாக்கி விடலாம், இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். அதுக்கான வாய்ப்பும் இல்லை. உண்மையை சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முதல் கட்ட பிரச்சார பணியை முடித்து விட்டது. தமிழ்நாட்டில் 5 கோடி வாக்காளரை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தே முடித்து விட்டது. எந்த இடத்திலும் அதுக்கான சாத்தியக்கூறும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. அது தேர்தல் முடிவை தெரியவா காட்டப் போகிறது. பேசுகிறது மணிகண்டன் சொன்னார்கள், பீகாரை பார்த்தீர்களா, அது பர்ஃபார்மன்ஸால வந்த வெற்றியாக தான் இருக்கணும். பாஜக, அமித்ஷா, மோடி, நிதிஷ்குமார் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதி பகிர்வு 4.9 தான். எவ்வளோ? 4.9 மத்திய அரசு. எடப்பாடிக்கு அதான் கொடுத்தாங்க. அப்போ மட்டும்லாம் தூக்கிட்டுலாம் கொடுத்துல, இப்பயும் நமக்கும் அதான் கொடுக்குறாங்க. ஓர வஞ்சனை, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, ஓர வஞ்சனை, துரோகம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இன்னி வரைக்கும். இவர் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் பீகாருக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? 9.4. நமக்கு எவ்வளோ? 4.9. பீகாருக்கு எவ்வளோ? 9.4. சரி, நமக்கு அவங்களுக்கு இவ்வளவு டிஃபரெண்ட்ல மத்திய சர்க்கார் பணம் தருகிற போது பீகாருடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு தெரியுமா? 76,000 ரூபாய். ஓகே. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு தெரியுமா? 3,62,000 ரூபாய். எந்த ஸ்டேட் இது கொடுமை தெரியுமா? இதுல விட 20 வருஷமா ரெட்டை இன்ஜின் ஓடுகிற பீகாரின் நிலைமையை சொல்லி கொண்டிருக்கிறேன். 20 வருஷமா இரட்டை இன்ஜின் பயணிக்கிற பீகாரின் தனிநபர் வருமானம் 76,000 தாண்டல. ஆனால் 5 ஆண்டு காலம் ஓர வஞ்சனை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணித்து எந்த நிதியும் கொடுக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 3,62,000 ரூபாய். எந்த ஸ்டேட் வளர்ந்திருக்கு? மதுக்கடைகளை பத்தி பேசினாங்க. 2016 திமுக தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம். ஜெயலலிதா அம்மாவுடைய தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா? மணிகண்டன் ஞாபகம் வச்சிருப்பார் நினைக்கிறேன். படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம். யார் சார் ஆட்சிக்கு வந்தா? 16ல பூரணமா மூடுறன்னு சொன்ன நாங்க வரல, படிப்படியா குறைப்போன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. 2016ல 21 ஆட்சியை முடிச்சாங்க. படிப்படியா எவ்வளவு கடையை குறைச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? குறைச்சாங்களா? கோயில் வாசல்ல, காலேஜ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, ஸ்கூல் பக்கத்துல கடை திறந்திருந்தாங்க. அவங்க ஆட்சி விட்டு கீழே இருக்கிற போது தமிழ்நாட்டில் மொத்த கடைகள் எண்ணிக்கை 7,500 டாஸ்மாக் கடைகள். சார் மூடுவான்னு சொன்ன எங்களுக்கு நாங்க ஜெயிக்கல சார். பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. மூடுவோன்னு சொன்ன எங்களை ஜெயிக்க வைக்காம படிப்படியா மூடுவோன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க. 5 வருஷம் அதிமுக ஆட்சி, படிப்படியா மூடினாங்களா? என்னுடைய கேள்விக்கு நேரா பதில் சொல்லுங்க. டாஸ்மாக் கடையே படிப்படியா 5 ஆண்டில் மூடப்பட்டதா? உங்களுடைய தேர்தல் அறிக்கை 2016 படிப்படியா மூடுவோன்ட்டு 5 ஆண்டு காலத்தில் மூடுனீங்களா? இல்ல. ஆனா இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல 7,500 கடையில 800 கடையை மூடி இருக்கிறோம். 800 கடையை மூடி இருக்கும். கோயிலாண்ட, சர்ச்சாண்ட, மசூதியாண்ட, ஸ்கூலாண்ட, காலேஜ் ஆண்ட, பஸ் ஸ்டாண்ட் கடையெல்லாம் 800 கடையை மூடி இருக்கிறோம். ஐயா, நீங்க எம்ஜிஆர் ஆட்சின்றீங்க, ஜெயலலிதா ஆட்சின்றீங்க. ஒன்னு சொல்ல மறந்துறீங்க. டாஸ்மாக் நிறுவனத்தை திறந்ததே நீங்க தான். அதை தெரு தெருவா கொண்டு வந்ததும் நீங்க தான். அதையே சொல்ல மறந்துடுறீங்க. சரி, நல்லது சார். நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன் சார், டைம் ஆயிடுச்சு சார். ஒரே ஒரு வார்த்தை ப்ளீஸ் சார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா FL2 சொல்ற சொகுசு மதுபான கடைகள் 2000 கடை திறந்துருக்காங்க. ஒரு கடைக்கு 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு 2000 கடை தமிழ்நாட்டுல இந்த ஆட்சியில திறந்து வச்சுட்டு இவங்க மதுக்கடை பேசக்கூடாது. தவறான புள்ளி விவரம், தவறான தகவல், இது அப்படி எதுவுமே கிடையாது சார். ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.
நேரிலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.